Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சீட் சைக்கிளிங்னா என்ன, சீட் சைக்கிளிங் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், யாரெல்லாம் ஃபாலோ பண்ண கூடாது, சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்றதுனால என்னென்ன நன்மைகள், சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணா சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆயிடலாம்னு சொல்றாங்களே அது உண்மையா, இந்த சீட் சைக்கிளிங்க எப்படி வந்து ஃபாலோ பண்றது, கரெக்டா வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ நீங்க ரொம்ப நாளா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, irregular periods வந்து இருக்கு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு, PCOS ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. சோ வீடியோவை முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாம போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்னன்னு வந்து பாத்திரலாம். சீட் சைக்கிளிங் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா விதை சுழற்சி முறைன்னு வந்து சொல்லுவோம். அதாவது மாதவிடாய் சுழற்சியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா வந்து பிரிக்கணும். அதாவது உங்க பீரியட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 நாளுக்கு ஒருக்க வந்து வரும், இல்லைன்னா 28 நாட்களுக்கு ஒருக்க தான் வரும் அப்படின்னா அந்த 28 நாளை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா ரெண்டு கட்டமா பிரிச்சு ஒரு கட்டத்துல ஒரு விதமான விதைகளை வந்து எடுக்கணும், இன்னொரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விதமான விதைகள் வந்து எடுக்கணும். அதாவது பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து 14வது நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பம்கின் சீட்ஸும் பிளாக் சீட்ஸும் எடுக்கணும். அதாவது பூசணி விதையும் ஆலிவ் விதையும் வந்து எடுக்கணும். மாதவிடாயான 15வது நாள்ல இருந்து 28 நாள் வரை, அதாவது அடுத்த பீரியட் வரக்கூடிய நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூரியகாந்தி விதையும் எள்ளும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அளவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கணும். அதாவது பம்கின் சீட்ஸும் பிளாக் சீட்ஸும் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த 15வது நாள்ல இருந்து 28வது நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுக்கணும் இல்லையா, அதையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே ஒவ்வொரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது எம்டி ஸ்டொமக்ல எடுத்தாலும் சரி, இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க எடுத்தா கூட பரவாயில்ல. முக்கியமான விஷயம், லைட்டா ரோஸ்ட் பண்ணி தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். இது சாப்பிடுறதுனால என்ன நன்மைகள்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதாவது உங்களுக்கு ஃப்ளோ அதிகமா இருக்கு, இல்லைன்னா ஃப்ளோவே வரமாட்டேங்குது, ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னாலும் சரி, ஃப்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னாலும் சரி, நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, PCOS ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் கூட நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா சரியாகுது. அது மட்டும் இல்லாம PCOS இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும் இல்லையா, சோ அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுது. அது மட்டும் இல்லாம விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு, கருமுட்டை வளர்ச்சி கம்மியா இருக்கு, கருமுட்டை வெடிக்க மாட்டேங்குது சரியா, அதாவது ஓவுலேஷன் சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த சீட்ஸை வந்து நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கும் போது ஹார்மோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகி சரியான நாட்கள்ல கருமுட்டை வளர்றதுக்கும் சரியான நாட்கள்ல கருமுட்டை வெடிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தருது, அதாவது கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இது வந்து அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம மாதவிடாய் நிக்கக்கூடிய மெனபாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டைம்ல பெண்கள் இதை சாப்பிடறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மெனபாஸ்னால நடக்கக்கூடிய நிறைய சிம்டம்ஸ், உடல்ல ஏற்படக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் அப்படியே கம்மியாகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த விதை சுழற்சி முறையை நீங்க 1 மாதம் சாப்பிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா 3 மாதத்துக்கு உங்க கர்ப்பப்பையை வந்து பாதுகாக்குதுங்க. இந்த சீட் சைக்கிளிங் நீங்க ஃபாலோ பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர், ஒமேகா 3, விட்டமின், மினரல்ஸ்னு நிறைய ஊட்டச்சத்துகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த ஊட்டச்சத்துகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான்ங்கிற ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா சரியா சமநிலையா வந்து செயல்படுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது இம்பேலன்ஸா இருக்கிற ஹார்மோன்ஸை வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் சரியான நாட்கள்ல கருமுட்டை வளர்றதுக்கும் வெடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. வெயிட் அதிகமா இருக்கு, அதனால என்னால பிரெக்னன்ட் ஆக முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட் சைக்கிளிங்க ஃபாலோ பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல உள்ள கொழுப்புகளோட அளவுகளை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குறைக்குது. இதனால வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடறதுனால வெயிட் லாஸும் நல்லாவே வந்து ஆகும். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பை நல்லாவே வந்து கிளீனா இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டை விந்தணுக்களோட தரத்தை வந்து இது மேம்படுத்துது, கருவுறுதலுக்கான வாய்ப்புகளையும் வந்து அதிகப்படுத்துது. பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க தான் சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணணும் அவசியம் வந்து இல்லைங்க. அதாவது ஸ்கின் நல்லா இருக்கணும், நல்ல சுருக்கங்கள் விழாம நல்ல பளபளப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த சீட்
சீட் சைக்கிளிங் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஹேர் growthக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணுதுங்க. சோ உங்களுக்கு ஹேர் growth வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட் சைக்கிளிங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா ஹேர் growth வந்து நல்லாவே இருக்கும். சோ நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த சீட் சைக்கிளிங் முறையை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.